இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 11 அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தாரை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய வீட்டார், நமக்கு அருமையானவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம். நேற்றைய தினத்திலே அவர்களுக்கு நாம் ரட்சிப்பை பற்றி, ஆவிக்குரிய காரியங்கள், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை பற்றி பேசி நாம் அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசி, நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, வீட்டாரோடு கூட ரட்சிப்பை கண்டு கொண்ட ஒருவரை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். விசுவாசிகளின் வரிசையிலே வருகிற அவர் பெயர் நோவா. ஆதி நாட்களிலே வாழ்ந்தவர். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடந்த பொழுது கர்த்தர் பூமியை வெறுக்கிற அளவுக்கு, அவர் சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு மனுஷருடைய அக்கிரமம் பெருகின அந்த காலத்திலே உலகத்திலே வாழ்ந்தவர் அவர். மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு கர்த்தர் பூமியை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளாலே நோவா நீதிமானாயிருந்தார், கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், கர்த்தரை விசுவாசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இந்த காலமும் அப்படிதான் இருக்கிறது. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பாவம் பெருகி இருக்கிறது. பொய்யும் பித்தலாட்டமும் புரட்டும் நிறைந்த ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை உள்ளவர்களை நாம் தேடி பார்த்தால் கூட கண்டுபிடிக்க அரிதாக இருக்கிறது. மாய்மாலமான ஜனங்கள், உள்ளத்திலே ஒன்றை வைத்து வெளியிலே இன்னொன்றை பேசுகிற பொல்லாத ஜனங்களின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் நியாய தீர்ப்புக்கு நேராக போகிற கடைசி காலங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நாமும் நோவாவை போல வரப்போகிற அழிவை நோவா எதிர்பார்த்திருந்தார். இந்த உலகம் அழிய போகிறது, தண்ணீர்னாலே கர்த்தர் அழிக்க போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். நாமும் கூட இந்த காலத்தை அறிந்தவர்களாக, இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதுமாக உலகத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, இந்த உலகத்தை அனுபவிக்கிற ஜனங்களோடு கூட நாமும் உலகத்தை அனுபவிக்கிறவர்களாக இராமல், இந்த பொல்லாத சந்ததியின் நடுவிலே அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உத்தமர்களாக இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும். அது கடினமாக இருந்தாலும் அது மிகுந்த பலன் உள்ளது. உங்கள் இருதயத்திலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்டது முதல் நான் கஷ்டப்படுகிறேன், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பொல்லாதவர்களா இருக்கிறார்கள், நான் உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் நினைக்கலாம்.
ஆனா கர்த்தர் உங்களுக்கு பதில் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் அநியாயமாய் படுகிற ஒவ்வொரு பாட்டிற்கும், நீங்கள் சகிக்கிற ஒவ்வொரு துன்பத்திற்கும் தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி அவர் காத்திருக்கிறார். ஆகவே இந்த பொல்லாத சந்ததியிலே நீங்கள் உத்தமமாக வாழ்ந்து கொண்டு உங்கள் குடும்பத்தாருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நோவா விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்து கர்த்தரை விசுவாசித்தார். மழையே இல்லாத அந்த காலத்திலே அவர் மழை வரும் என்று விசுவாசித்தார். பெரிய பேழை செய்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ராசிகளும் ஒரு ஜோடாக ஒவ்வொரு ஜோடு உள்ளே போகிற அளவுக்கு பெரிய ஒரு கப்பலை அவர் தயாரித்தார். அவருடைய குடும்பம் தங்குவதற்கு போதுமாக ஆகாரங்களை அவர் தயாரித்தார். இதெல்லாம் அவர் சேகரித்து வைத்து மழை வரும் என்று அவர் காத்திருந்தார். அதே போலதான் நம்முடைய குடும்பத்துக்காக நாம் சேகரிக்க வேண்டியது உண்டு. அதுதான் அந்த பரலோக பாக்கியம். நம்முடைய குடும்பமும் நாமும் ரட்சிக்கப்பட்டவர்களாக, கர்த்தரை அறிந்தவர்களாக, அவரோடு ஒரு உறவு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு முக்கியமாக ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் உலகத்தின் மீதும், உலகத்து மனிதர்கள் மீதும், உலகத்தின் பணத்தின் மீதும், செல்வத்தின் மீதும் இருக்குமானால் கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய முடியாது. நாமும் நம்முடைய விசுவாசத்தை அவருக்காக வெளிப்படுத்த முடியாது. கர்த்தரையே விசுவாசிக்கிற ஜனமாக நம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்க வேண்டும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஒருவேளை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது நிந்தையும் அவமானமும் பாடுகளுமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது முதல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தரித்திரத்தையே அனுபவித்து வந்திருக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் பெரிய சாட்சி சொல்லலாம், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஜெபித்தேன், இன்றைக்கு நான் ஆகாய விமானத்திலே பறக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கோ ஒவ்வொரு நாளும் கடந்து போவதே ஒரு பாடாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இந்த உலகத்திலே நிந்திக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கான பலன் அவரிடத்திலே இருக்கிறது, அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் தைரியப்படலாம், சந்தோஷப்படலாம். கர்த்தர் அளிக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டுவதுதான் என்று சொல்லி, அவர் நீதியுள்ள தேவன். அவர் அநியாயமாய் உங்களை துன்பப்படுத்துவதில்லை. உங்களை பாடுபட அனுமதித்து விட்டு அதற்கு பலன் தராமல் அவர் போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற இந்த பாடுகளுக்காக, இந்த நெருக்கமான வழிக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும். 1 யோவானிலே நாம் பார்க்கிறோம், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறார்கள் என்று அறிகிற அறிவை விட சந்தோஷம் தருகிற காரியம் வேறே ஒன்றும் இல்லை என்று சொல்லி உங்கள் இருதயத்திலையும் அது ஒரு வாஞ்சியாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், லண்டனில் இருக்கிறார்கள், என் பிள்ளை பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறது, இத்தனை லட்சம் சம்பளம் வாங்குகிறது என்று சொல்வதிலே வருகிற சந்தோஷத்தை விட, என் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்திலே கர்த்தரை அறிந்தவர்களாக, அவருக்கு சாட்சிகளாக வாழுகிறார்கள் என்று கேள்விப்படுவதிலே உங்களுக்கு சந்தோஷம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பதுதான். உங்கள் விசுவாசம் பூரணமாக இருக்க வேண்டும். உங்கள் கிரியைகளிலே கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரிடத்திலே கேட்பீர்களா, ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கேட்பீர்களா? என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு போதுமான விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கேட்பீர்களா? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தை தாரும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகம் கேட்டுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே அந்த நோவா தப்பித்தது போல, அந்த பெரிய பெருக்குக்கு நோவா தப்புவித்தது போல நானும் என் குடும்பமும் தப்புவிக்கப்பட வேண்டும். அதற்கேற்ற விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். நான் ஒரு சின்ன கவியை பாடுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தை கேட்டு ஜெபிங்கள். ஹல்லேலூயா.
இரத்தாம்பரம் போல் சிவப்பான என் பாவங்கள் அத்தனையும் பஞ்சையும் போலவே வெண்மையுமாக்கி தஞ்சம் எனக்கீந்தார். என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். எங்கள் தகப்பனே, எங்கள் எல்லாரையும் எங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் மாற்றும். உடைய கரத்துல எங்களை தந்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.